பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம். இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள். ஒரு நாளுடைய எந்த பொழுதில் ஓதினாலும் சரி, இதனுடைய பலனை நீங்கள் நிச்சயமாக அதை அடைந்து கொள்வீங்க. காலையில் ஓதுனா மாலைக்குள்ளே அடைந்து கொள்வீங்க, மாலையில் ஓதுனா இரவிற்குள்ளே அடைந்து கொள்வீங்க, இரவில் ஓதுனா மறுநாளே நீங்கள் அடைந்து கொள்வீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு துவான்னு சொல்லலாம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த துவா. இந்த துவா அவனுடைய சிஃபத்துகளை சொல்லக்கூடியதாகவும் இருக்கும், அவனை புகழக்கூடியதாக இருக்கும். ஒரு துவா ஓதுனோம்னாவே அதில் நம்மளுடைய தேவைகளையும் உள்ளடக்கி அவனை உள்ளடக்கி உள்ளடக்கி நம்ம கேட்டுட்டோம்னாவே அப்போ தான் அது ஒரு பரிபூர்ண துவாவாக இருந்து நம்மளுடைய துவா கபூலாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு துவா கேட்க தெரியாதனால தான் நிறைய நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள் கபூலாகிறதில்ல. இந்த துவா பார்த்திங்கன்னா ஒரு கம்பைனாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தேவையானது இதுக்குள்ளேயே இருந்துரும்னு சொல்லலாம். நம்ம நிறைய நேரத்தில் திக்ர்கள் அதிகமாக ஓதாமல் அல்லாஹுவை புகழாமல் நம்ம துவாக்குள்ளே போயிடுவோம். அதனால நம்ம கேட்கக்கூடிய துவாவாது அந்த திக்ர்களையும் துவாக்களையும் இன்னும் பார்த்தா அல்லாஹுவை புகழ்வதையும் உள்ளடக்கி இருக்கணும். அதில் இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ அந்த துவா என்னன்னு சொல்கிறேன். அல்லாஹும்ம ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர்லி ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதத்தி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி அக்தரிஃப அலா நஃப்ஸி சூஅன் அவ் அஜுர்ருஹு இலா முஸ்லிம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை ஃபஸ்ட்டு நம்ம புகழ்கிறோம். அல்லாஹும்ம ஃபாத்திரு சமாவத்தி வல்லர்லியே, நீ தான் வானம் பூமியுடைய அரசனாக இருக்கிறாய். நீ தான் என்ன பண்ணுற, ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதத்தி, உனக்கு தான் மறைவான விஷயங்களும் பகிரங்கமான விஷயங்களும் தெரியும், இன்னும் நீ தான் அதற்கெல்லாம் அரசனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலிமாவை சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாருமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துவாவில் இந்த கலிமா இருக்கணும். ஏன் இந்த களிமா இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஒரு களிமாவுடைய அந்தஸ்து என்னன்னு பார்க்கும்போது 7 வானமும் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்து இந்த களிமாவை ஒரு தராசில் வைத்தால் இந்த களிமா தான் கனமானதாக இருக்குமாம்மா. அந்த அளவுக்கு நன்மையானது இந்த களிமா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு 7 வானங்கள் பூமியை மிஞ்சக்கூடிய அளவுக்கான திக்ருகள் ஓத தெரிஞ்சிச்சு, அதை நம்ம ஓதாமல் நம்ம ஒரு துவா செஞ்சோம்னா அந்த துவா எப்படி கனமானதாக இருக்கும்? இருக்காது. அதனால களிமாவை கொண்டு தான் ஒரு துவா நமக்கு அமையப்பெறணும். இன்னும் எல்லா நபிமார்களும் இந்த களிமாவை ஓதியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்குன்னு சொல்லிட்டு சில இபாதத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் களிமா மட்டும் எல்லா நபிமார்களுக்கும் இந்த லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா பொதுவாக இருந்திருக்கு. அந்த களிமாவை நம்ம சொல்கிறோம், ஒன்றை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்தில். அதுக்கப்புறம் துவா கேட்குறோம். என்ன கேட்குறோம்? வஅஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி. முதல்ல அல்லாஹிடத்தில் நப்சுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம்? ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம்? சிறுக்குடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம். இன்னும் நம்முடைய நப்சு பார்த்திங்கன்னா நம்மளை என்ன பண்ணுது, சில நேரத்தில் தீனை விட்டு விலக வச்சிருது. அதே மாதிரி நம்ம மேலேயே என்ன பண்ணிடுது, அது ரூல் பண்ண ஆரம்பிச்சிருது. அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இல்லாமல் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ரொம்ப அடிக்ட் ஆகி போய் பாவம் செஞ்சிடறோம், தவறான வழிக்கு போயிடுறோம், விரக்தி அடைஞ்சிடறோம், தேவைகளை அடையிறதுக்கான கரெக்டான வழியை போகாமல் மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துகிறோம். அந்த மாதிரி நிலைமையிலேருந்து என்னை காப்பாற்று. அதே மாதிரி முஸ்லீம்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து நம்ம கேட்குறோம், நேரான வழியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்தில் கேட்குறோம். இதை நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறதை கொண்டு திருப்தி கொடுப்பான். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நல்ல முறையில் அல்லாஹ் உங்களிடத்துல இழுத்து வருவான். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள், மறுமையில் தோல்வி தரக்கூடிய விஷயங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஏன் ஷைத்தான், சிறுக்கு, நப்சுன்னு இத்தனை கேட்குறோம்னா இதெல்லாம் தான் நம்மளை வழி கெடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளே அமல்கள் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இத்தனை விஷயத்துக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும்போது அதை விட்டு பாதுகாப்பு கேட்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை இந்த துவா உள்ளடக்கியிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு 2-3 வரிகள் பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே இது 4 வரி தான். அதில் ஒரு 2 வரிகள் பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை புகழ்கிறோம், களிமா சொல்கிறோம்.
நீதான் எல்லாம் அறிஞ்சவன், உனக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை, நீதான் அரசன், நீதான் வந்து புகழுக்குரியவன், உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, நீதான் வானம் பூமியை படைத்தன்னு சொல்லிட்டு இத்தனையும் சொல்லிடுறோம். அவனை புகழ்ந்துடுறோம். அப்படி புகழ்ந்ததுக்கு பிறகு நம்ம கேட்குறோம், இந்த துவாவை கேட்குறோம். அதனால 2 வரி அவனுக்கும் 2 வரி நமக்கானதுமாகவும் இருக்குது. இப்படி ஒரு கம்பைண்டாக ஒரு துவா கேட்டு பாருங்கள். அந்த துவாவுக்கு ரொம்ப அந்தஸ்து இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி காலையில் ஓதுனீங்கன்னா மாலைக்குள்ளே, மாலையில் ஓதுனீங்கன்னா நைட்டுக்குள்ளே, நைட்டு ஓதுனீங்கன்னா விடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான். இதை ஓதி பாருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள்.